ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான், அதாவது ஒரு ஹாப்பியான நியூஸை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ மணிக்கணக்காக நம்ம வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன்ஸை ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. இனிமேட்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தை நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்? ஸோ இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த CMCHIS.com இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கு நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டி தானா, ஸோ இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி தானா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்க அப்படின்னா 1,20,000 இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான ஃபஸ்ட் ரூலாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை இருக்கணும், அடுத்தது ஆதார் கார்டு இருக்கணும், அடுத்தது இந்த வருமான சான்றிதழ். இந்த 3 டாக்குமெண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் மேனுவலாக இதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த இதில் உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய விவோ கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கலாம். அல்லது நீங்கள் தாராளமாக இன்கம் சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு 1 வீக்கில் வித்தின் 1 வீக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான். ஸோ அதாவது நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் என்ரோல்மெண்ட் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சிஎம் அப்படின்னு சொல்லி அப்ளை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ரோல்மெண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடன் ஸ்டாலின், அதுக்கப்புறம் அதாவது இலங்கை தமிழர், அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஃப்ரம் சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன், டிசபிள்டு வெல்ஃபேர் போர்டு, அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது ஆர்பன் சைல்டு, கோவிட் ஆர்பன்ஸ், அதுக்கப்புறம் இந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற பொறுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், ஸோ அந்த ரேஷன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கே சூட்டபுளான பிளேஸ்லையும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பிரான்ச் ஜோன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மேரிட் ஸ்டேட்டஸ் என்ன அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆப்ஷன்ஸை மட்டும்தான் நீங்கள் இதில் ஃபில் பண்ண போகிறீங்க. அடுத்தது ஃபோட்டோஸ் அதாவது குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோஸை நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அந்த கிளிக் கேமரா அல்லது கிளிக் ஃபைல் சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே. ஸோ 2 ஆப்ஷனில் எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா விவோ சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிளான ஃபார்மேட். ஸோ மெம்பர் ஐடி இருக்குது. ஸோ என்ன மெம்பர்ஸ் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, ரிலேஷன் என்ன, ஸோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் ரீஃபில்டாக ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் போட்டிருக்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு கீழே அதே போல் நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த ஃபைல்ஸ் எல்லாமே 5 MBக்குள்ளே இருக்கணும். அதாவது ஜேபிஜி, பிஎன்ஜி, ஸோ பிடிஎஃப், ஸோ இந்த 3 ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 5 MBக்குள்ளே விவோ சர்டிஃபிகேட்னா அதுதான் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அல்லது விவோ சர்டிஃபிகேட் 2த்தில் எது இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே சேவ் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை மட்டும்
நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதில் ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி இல்லைனா உங்களுடைய நீங்கள் ஒரு 1 வீக் கழிச்சோ அல்லது நார்மலாக அவங்க அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர் உங்களது வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு அது. ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.